Hello buddies. So in this video நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் வீடியோவில் இது வந்து சேம் கண்டினியூஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு பேசிக்ஸ். ஸோ இதில் வந்து லாஸ்ட் வீடியோவில் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் வந்து என்ன ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டில் மெயினாக நமக்கு முக்கியமான ஒரு இது நமக்கு தெரியணும், ஒரு டெக்னிக்காக ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசைக்கிளர் வியூ ஆக்சுவலி. ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை எப்படி நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் காட்டுறது. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் காட்டுறதுக்கு நம்ம வந்து ரீசைக்கிளர் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எலமெண்ட் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு ட்ரிக்கியாகவும் இருக்கும், அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐட்டம் ஆல்சோ. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து இந்த ஃப்ராக்மெண்ட் வச்சு நம்ம இது எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இப்போ நான் அது எல்லாமே எடுத்து விட்டுறேன். ஸோ நம்ம இது எதுவுமே தேவையில்லை நமக்கு. ஐ ஜஸ்ட் இதெல்லாம் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ஃபோர் ரீசைக்கிளர் வியூங்கிற எலமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே போய்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த டிவைஸை நான் ஹைட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரேம் லேஅவுட். ஓகே, இங்கே ஃப்ரேம் லேஅவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேப் இருக்கட்டும், டைட்டில் இருக்கட்டும். ஓகே. ஸோ ஃப்ரேம் லேஅவுட் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபேப் வேணால் நம்ம ஃபேப் டைட்டில் இருக்கட்டும். ஓகே. ஸோ இந்த ஃப்ரேம் லேஅவுட் இன் பிட்வீன் இந்த பிளேஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீசைக்கிளர் வியூ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பிஃபோர் ரீசைக்கிளர் வியூ நான் என்ன சொல்கிறேன் என்னென்னா, ரீசைக்கிளர் வியூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டமை வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் நமக்கு வந்து லிஸ்ட் பண்ணி காட்டும். ஆக்சுவலாக நம்ம ரெண்டு திங்ஸ் இருக்குது, லிஸ்ட் வியூ அண்ட் ரீசைக்கிளர் வியூ. ஸோ லிஸ்ட் வியூ வந்து உங்களுக்கு நார்மல் அந்த லிஸ்ட் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா ஒரு அரை லிஸ்ட்டை வந்து நம்ம லிஸ்ட் வியூவில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோலாகவே வந்து ஹார்ட் கோடடாக ஆட் ஆகிரும். இப்போ வந்து 100 டேட்டாவை வந்து நம்ம லிஸ்ட் வியூவில் ஆட் பண்ணுறோன்னா 100 டேட்டாக்குமே வந்து மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கும். பட் ரீசைக்கிள் வியூவுக்கு வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டேட்டா வந்து நம்ம ரீசைக்கிள் வியூவில் போடுறோம்னா 100 டேட்டாவுக்கு ரீசைக்கிள் வியூ எடுக்காது. ஸோ ஆக்சுவலாக எத்தனை டேட்டா வந்து ஸ்க்ரீனில் தெரியுதோ அது வரைக்கும் தான் அதோட த்ரெஷ்ஹோல்ட் இருக்கும். ஸ்க்ரீனில் வந்து 10 டேட்டா தான் தெரியுது, 10 டேட்டான்னா 10 டேட்டாவுக்கு தான் உங்களுக்கு மெமரி இருக்கும். ஸோ தென் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப அந்த 10 டேட்டாவோட மெமரி வந்து அங்கே ஒவ்வொரு மெமரியாக அங்கே ஹைட் ஆகி திருப்பி ரீயூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரீனை விட்டு மறைகிற ஒவ்வொரு ஐட்டமோட மெமரியும் இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகும் ஸ்க்ரீனில் புதுசாக வர்ற ஐட்டமுக்கு. ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 மெமரி யூஸ் பண்ண இடத்துல நமக்கு வந்து 10-12 அந்த மெமரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் ரீசைக்கிள் வியூ வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ரீசைக்கிள் வியூனா என்ன, அதை வந்து எப்படி ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே, ஜஸ்ட் ஸோ ரீசைக்கிள் வியூக்கு ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே ரீசைக்கிளர் வியூன்னு டைப் பண்ணோம்னாலே உங்களுக்கு வந்து ரீசைக்கிளர் லிஸ்ட் வியூ இது டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக ரீசைக்கிளர் வியூ இது வந்து தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் ரீசைக்கிளர் வியூ. ஸோ இதில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ அதனால் நான் 0dp போட்டு உங்களுக்கு வந்து ரீசைக்கிள் வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். நம்ம டாப் டு த பாட்டம் ஆஃப் title, bottom to the top of parent actually parent, bottom to the bottom of parent கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ சைடு லெஃப்ட் ரைட்டு start to the start of parent, end to the end of parent. ஓகேங்களா. ஸோ these two வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே கொடுத்தாச்சுங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசைக்கிளர் வியூ வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் XML ஒரு ஐடி. ஸோ நம்ம நார்மலாக பார்த்த மாதிரி எந்த எலமெண்ட் நம்ம கொடுத்தாலுமே அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி கொடுக்கணும். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ஓகே ஆல்பம் லிஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஆல்பம் லிஸ்ட் ஆர் ரீசைக்கிளர் வியூன்னு வச்சுருவோம். ரீசைக்கிளர் வியூ. ஓகேங்களா. ஸோ ஆல்பம் ரீசைக்கிளர் வியூ. ஸோ இந்த ஐடியை வச்சு நம்ம இங்கே இன்சைடில் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் வந்து லேட்டன்ட் ரீசைக்கிளர் வியூ. ஓகேவா. ஸோ இந்த ரீசைக்கிளர் வியூக்கு வந்து நம்ம இங்கே ஐடி போட்டு கால் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id. ஆல்பம் ரீசைக்கிளர் வியூ. ஓகேங்களா. ஸோ ஓகே என்னது
ஓகே. அது இன்னும் பைண்ட் ஆகலை ஆக்சுவலாக இந்த எக்ஸ்எம்எல்ல இங்கே இருக்கிறது வந்து அங்கே பைண்ட் ஆகலை. இது வந்து எரர் கிடையாது, நம்ம வந்து ரன் பண்ணுறப்போ வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது எரர் கிளியர் ஆகிடுச்சு. இட் வில் டேக் சம் டைம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ரீசைக்ளர் வியூ வந்து நம்மளோட இந்த வியூவில் டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி நம்ம ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரீசைக்ளர் வியூ. ஓகேவா? ஸோ ரீசைக்ளர் வியூக்கு உள்ளே இருக்கிற நம்ம ஈச் எலமெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஈச் எலமெண்ட்டையும் அந்த ஈச் எலமெண்ட்டோட ஒரு லேஅவுட்டை வந்து நம்ம தனியாக டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஐட்டமோட இதை வந்து நம்ம தனியாக டிசைன் பண்ணணும். ஸோ தனியாக டிசைன் பண்ணி அந்த ஒரு ஐட்டமை இங்கே வந்து நம்ம அடாப்டர்னு ஒன்று இருக்கும், ரீசைக்ளர் வியூ அடாப்டர் இருக்கும். ஸோ ரீசைக்ளர் வியூ அடாப்டருக்கு எடுத்துகிட்டு வந்து அதில் லிங்க் பண்ணி அதுதான் லூப் ஆகும் உங்களுக்கு. ஒவ்வொரு டேட்டா 100 டேட்டா சொன்னால் 100 டேட்டாக்கும் அந்த ஒரு லேஅவுட் தான் லூப் ஆகும். ஓகேங்களா? லூப் ஆகி உங்களுக்கு புதுசாக க்ரியேட் ஆகி வரும். ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து உள்ளே வைக்க போகிற அந்த ஸ்மால் ஐட்டம் அது வந்து ரீசைக்கிள் ஐட்டம் சொல்லுவோம். நம்ம இப்போ இது வந்து ஆல்பம் லிஸ்ட்டுன்னு வச்சுருக்கோம்னா ஆல்பம் ஐட்டம் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு வந்து இன்னொரு ஐட்டம் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது இங்கே இதில் லேஅவுட்டில் போயிட்டு நியூ எக்ஸ்எம்எல் ரிசோர்ஸ் லேஅவுட் ஆல்பம் ஐட்டம். ஓகேவா? ஆல்பம் ஐட்டம் க்ரியேட் பண்ணி ஸோ இந்த ஐட்டமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஆல்பமில் என்ன இருக்கும், டைட்டில் டிஸ்கிரிப்ஷன். நான் இப்போதைக்கு ஜஸ்ட் ஷோ மட்டும் தான் நான் பண்ணுறோம், அதனால் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணிக்கலாம். ஸோ நான் பேஸ் இது வந்து கார்டு வியூ மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? வாட் ஹப்பன்? கார்டு வியூ. ஓகே. ஓகே, இங்கே மேலே கார்டு வியூ இருக்குது, கீழே கன்ஸ்ட்ரெயின் வியூ இருக்குது. ஸோ அதனால் அந்த எரர் வருது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ கார்டு வியூ ஓகே. ஸோ இன்சைட் கார்டு வியூ வந்து நம்ம வந்து லீனியர் லேஅவுட் போடுறோம். ஜஸ்ட் லீனியர் லேஅவுட் வச்சு ஆரம்பிப்போம். மேட்ச் wrap கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ லீனியர் லேஅவுட்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் வியூ போடுறேன். டெக்ஸ்ட் வியூ போட்டு டெக்ஸ்ட் வியூவில் வந்து wrap கண்டென்ட். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் இதுதான் வந்து ஐடி போட்டு ஆல்பம் டைட்டில். ஓகேவா? ஸோ அனதர் ஒரு டெக்ஸ்ட் வியூ போடுறேன். அனதர் டெக்ஸ்ட் வியூ வந்து ஆல்பம் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸ்பெல்லிங் ஏதோ DESCRI. ஓகே, டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ ஆல்பம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ போத் ரெடி ஆகிடுச்சிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம டூல் ஓகேவா? ஸோ டூல்ஸ் நேம் அப்படின்னு கொடுக்குறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து டேரெக்டாகவே நான் வந்து இதில் வந்து டெக்ஸ்ட்டு சொல்லி கொடுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு சொல்லி நான் ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணேன்னா இங்கே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் காட்டும். ஓகேவா? இது வந்து நம்ம ஆப் ரன் பண்ணுறப்பவும் அதே டெக்ஸ்ட் வந்து காட்டும். பட் இது இந்த டூல்ஸுன்னு சொல்லி நம்ம நேம் போட்டோம்னா இங்கே வந்து நான் எந்த டெக்ஸ்ட்னாலும் டெக்ஸ்ட் பண்ணலாம். பட் என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆப் ரன் பண்ணுறப்ப இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டாது. ஸோ அதுதான் டூல்ஸ் டெக்ஸ்ட்டுக்கும் நார்மல் நம்ம android.txt டூல்ஸ் போட்டு நம்ம ஏதாவது போட்டோம்னா நம்ம யூஐக்குள்ளே நம்ம டீபக் பண்ணி பார்க்கறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் டைட்டில், இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபாண்ட் டெக்ஸ்ட் சைஸ் வந்து ஒரு 14.sp 14sp. இங்கே வந்து ஒரு 11sp. ஓகேவா? ஸோ இது வந்து லீனியர் லேஅவுட் வந்து ஓரியன்டேஷன் கொடுக்கலாம். நம்ம இன்னும் ஓரியன்டேஷன் வெர்டிக்கல். ஓகேவா? ஸோ வெர்டிக்கல் ஓரியன்டேஷன். ஸோ இப்போ கார்டு வியூங்கிறதுனால இதுக்கு வந்து நான் பேடிங் கொடுக்குறேன் ஒரு 10 dB. கார்டு வியூக்கு ஒரு மார்ஜின் கொடுத்துக்கிறேன், மார்ஜின் 10 dB. ஓகேவா? ஸோ கார்டு வியூக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னா ஹைட் வந்து மேட்ச் பேரண்ட் பண்ணக்கூடாது. ஹைட் மேட்ச் பேரண்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசைக்கிளுக்கு உள்ளே வர்ற ஒவ்வொரு ஐட்டமுமே ஃபுல் ஸ்க்ரீன் சைஸில் இருக்கும். ஓகேவா? ரீசைக்கிள் வியூக்கு வர்ற ஒவ்வொரு ஐட்டமும் ஸ்க்ரீன் சைஸில் வந்தால் நம்ம ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஃபுல் ஸ்க்ரீன் சைஸில் ஸ்க்ரோல் ஆகும். அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபிக் விட்த்து தெரிஞ்சால் விட்த்து போட்டணும். இல்லைன்னா நம்ம வந்து wrap கண்டென்ட்டில் விட்டுடலாம். wrap கண்டென்ட்னா கண்டென்ட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அது wrap ஆகிக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
கார்னர் ரேடியஸ் வந்து நம்ம ஒரு 15 dp கொடுத்துக்கலாம், நல்ல சர்க்கிளாகவே கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, கார்னர் வந்து நம்ம சர்க்கிளாகவே கொடுத்துக்கலாம். ஸோ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. இது வந்து நமக்கு டெக்ஸ்ட்டு சைஸ் ஹைட்டு கூட உங்களுக்கு வந்து இது கூடிகிட்டு இருக்கும். ஸோ விட்த் வந்து மேட்ச் பேரண்ட், இதுலேயும் விட்த் வந்து நம்ம மேட்ச் பேரண்ட் கொடுத்துடலாம், இதுலேயும் மேட்ச் பேரண்ட் கொடுத்துடலாம். ஓகேவா, ஓகே டன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஆல்பம் ஐடி ரீசைக்கிள் வியூவுக்கு உள்ளே இருக்கிற ஐட்டமை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஐட்டமை வந்து நம்ம லிங்க் பண்ணணும் ரீசைக்கிள் வியூ கூட. அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு அடாப்டர் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஆல்பம் இருக்கா, ஸோ இதில் வந்து நான் இன்டர்ஃபேஸ் ஃப்ராக்மெண்ட்டுக்கெலாம் தனியாக போட்டுக்கோமா, இதுக்கும் ஒரு பேக்கேஜ் போட்டுக்கலாம். ஓகேவா, இதுக்கும் ஒரு பேக்கேஜ்னால் ஃபோல்டர் போட்டுக்கலாம், போட்டு ஒரு பேக்கேஜ் போட்டு என்னென்னா அடாப்டர். ஓகேவா, ஓகே அடாப்டர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சா. ஸோ இந்த அடாப்டருக்குள்ளே அடாப்டர் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன், ஆல்பம் அடாப்டர். ஓகேவா, ஆல்பம் அடாப்டர். ஸோ இது வந்து ஆல்பம் அடாப்டர். இந்த அடாப்டரை வந்து இப்போ ரீசைக்கிளர் வியூ அடாப்டர்னு போடுறது நம்ம வந்து ரீசைக்கிளர் வியூ அடாப்டர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ அதை வந்து அதனால் டாட் ஓகே ரீசைக்கிள் வியூ டாட் அடாப்டர். ஸோ இது ஆரோக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா வியூ ஹோல்டர்னு ஒன்று உண்டு. ஸோ இப்போ அந்த அடாப்டருக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு இன்னர் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், அதுதான் வியூ ஹோல்டர். வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் கிளாஸ் ஆல்பம் வியூ ஹோல்டர். ஓகேவா, ஸோ இது வந்து ALBUM ஓகே ஆல்பம் வியூ ஹோல்டர். இதுவும் ரீசைக்கிளர் வியூ டாட் வியூ ஹோல்டரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் உண்டு. ஓகேவா, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு வேல்யூ வரும், அதை வந்து பாஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பாஸ் ஆகணும் உங்களுக்கு வந்து ரூட் வேல்யூ. நம்ம வந்து இந்த வியூவில் வந்து பைண்ட் பண்ணுற ஒவ்வொரு வியூவுமே இதில் தான் பைண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பம் வந்து இங்கே கால் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ கால் பண்ணிங்கன்னா இதில் வந்து இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஆக்சுவலாக இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நமக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஸோ 3 கிளாஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த 3 கிளாஸும் என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆன் கிரியேட் வியூனா, ஸோ இந்த ஆன் கிரியேட் வியூக்குள்ளே தான் நம்மளோட ஒவ்வொரு ஐட்டமுமே வந்து க்ரியேட் ஆகும். நம்ம வந்து இப்போ இங்கே ஆல்பம் இது பண்ணுறோமா, ஸோ இந்த ஆல்பம் வந்து நம்ம இந்த இடத்துல தான் பைண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பைண்ட் பண்ணி இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இப்போ அரே ஆஃப் ஐட்டம்னா 10 ஐட்டம் 10 சைஸ் இருக்குமா, 10 சைஸ் இருக்குன்னா 0க்கு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு பைண்ட் க்ரியேட் ஆகும், தென் 1. ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு இந்த லூப் நடக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 0க்கு க்ரியேட் ஆகும், க்ரியேட் ஆகி இதில் க்ரியேட் ஆகிறது தான் உங்களுக்கு வந்து பைண்ட் வியூ ஹோல்டரில் இந்த வருதா P0ங்கிறது இந்த வேல்யூ வரும். இங்கே இருந்து தான் நம்ம வேல்யூ வந்து இங்கே வியூ ஹோல்டர் அனுப்புவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். ஸோ இப்படி நடக்கும். இந்த கவுண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் வச்சுருப்போம் இல்லை, எத்தனை லிஸ்ட் வந்து எத்தனை ஐட்டம் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கும், இந்த அடாப்டரில் இருக்கும், இந்த ரீசைக்கிளர் வியூவில் இருக்குங்கிறதோட சைஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு அரே ஆஃப் லிஸ்ட்டு சென்ட் பண்ணுறோன்னா அந்த அரே ஆஃப் வியூவோட சைஸ். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக நான் இந்த ஆல்பமை வந்து நான் கீழே காப்பி பண்ணி போட்டுருவேன். ஓகேவா, ஸோ இப்போ இதில் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த வியூ குரூப் இது வந்து வியூ குரூப் அண்ட் பொசிஷன். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து லேஅவுட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி லேஅவுட் இன்ஃப்ளேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, வியூ க்ரியேட் பண்ண போகிறோம். வியூவில் வந்து லேஅவுட் இன்ஃப்ளேட்டர் டாட் ஃப்ரம். ஸோ இந்த ஃப்ரம்ங்கிறது வந்து கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும். நம்மகிட்ட வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அடாப்டருக்குள்ளே கான்டெக்ஸ்ட் இல்லை. ஸோ கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் இருந்து எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டியிலேருந்து எடுக்கலாம், பேஸ் கிளாஸ்லேருந்து எடுக்கலாம், அதே மாதிரி நமக்கு வந்து வியூஸ்லேருந்தும் நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் எடுக்கலாம். ஸோ இப்போ இதில் வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ குரூப்புங்கிறது ஒரு வியூ தான். ஸோ இப்போ நான் இந்த வியூ குரூப் டாட் கான்டெக்ஸ்ட் இந்த கான்டெக்ஸ்ட் எடுக்கலாம். ஓகேவா, இந்த கான்டெக்ஸ்ட் டாட் இன்ஃப்ளேட். ஸோ ஓகேவா, ஸோ இந்த இன்ஃப்ளேட்டுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம XML வேல்யூ கொடுக்க போகிறோம். XML வேல்யூக்கு அப்புறம் இந்த வியூ குரூப். ஓகேனா வியூ குரூப்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ காட்டுறதுக்குன்னு ஒரு பொசிஷன் வச்சுருக்கலாம். ஆக்சுவலாக இது வியூ குரூப் கிடையாது,
பேரண்ட்னு வச்சுக்கலாம். நம்ம பேரண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ பேரண்ட்னா என்னன்னா இந்த வியூ காட்டுறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கும். அந்த ஸ்பேஸ் தான் இந்த பேரண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நான் என்னென்னா ஆர் டாட் ஐடி டாட் இதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோமே ஆல்பம் டைட்டில். ஓகேவா? ஆல்பம் டைட்டில். ஸோ ஆல்பம் டைட்டிலுக்கு அப்புறம் இந்த பொசிஷன் வந்து நமக்கு எங்கே வரணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். அது வந்து பேரண்ட். ஓகேவா? ஓகே சார், ஐடி கிடையாது, லேஅவுட். ஓகேவா? லேஅவுட் டாட் ஆல்பம் ஐட்டம். ஓகேவா? லேஅவுட் டாட் ஆல்பம் ஐட்டம். ஸோ இந்த ஆல்பம் ஐட்டம் வந்து எங்கே ஷோ பண்ணணுங்கிறது தான் பேரண்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னொன்று வருமே, அட்டாச் டு ரூட். அட்டாச் டு ரூட்னா தட்ஸ் நத்திங் பட் இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஆக்டிவிட்டி ரூட்டோட அட்டாச் ஆகிருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இது வந்து நமக்கு ரீசைக்கிளபிள் காமனாக நமக்கு வந்து அட்டாச் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம ஃபால்ஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்பம் வியூ ஹோல்டர் வந்து ரிட்டன். ஓகேவா? ஸோ ஆல்பம் வியூ ஹோல்டர்னால் இந்த நம்ம க்ரியேட் பண்ண ஆல்பம் வியூ ஹோல்டரை வந்து நம்ம ரிட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டன் ஆல்பம் வியூ ஹோல்டர். இந்த ஆல்பம் வியூ ஹோல்டரில் ஒரு பேராமீட்டர் உண்டு. ஆக்சுவலாக நம்ம அதுதான் இந்த வியூ பாஸ் பண்ணணும். இந்த வியூவை வந்து பேராமீட்டரில் பாஸ் பண்ணி, ஸோ இந்த வியூவை வந்து இங்கே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க பாருங்கள் வியூ ஹோல்டர், அங்கே பாஸ் பண்ணோம். இப்போ வந்து நமக்கு எரர் சால்வ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ரீசைக்கிளர் வியூ. இப்போ வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டு பாஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டோட கவுண்ட் இங்கே கொடுத்து அதோட டேட்டா இங்கே பைண்ட் பண்ணி நம்ம வந்து வேல்யூ ஷோ பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அடாப்டரை வந்து எப்படி நான் எதுக்கு உங்களுக்கு இதில் வந்து ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிடுவோம். ப்ரைவேட் வேர் ஆல்பம் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மியூட்டபிள் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ ஆக்சுவலாக ஆல்பம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும், ஆல்பம் வியூ மாடல் க்ரியேட் பண்ணணும். நம்ம அது க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பதிலாக மியூட்டபிள் லிஸ்ட் ஆஃப் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஆல்பம் லிஸ்ட்டோட சைஸ். ஓகேவா? ரிட்டன் ஆல்பம் டாட் சைஸ். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் என்ன பண்ணுவோம்னா வியூ ஹோல்டர். ஸோ நமக்கு என்னென்னலாம் டேட்டா வருதோ, இப்போ ஆல்பம் வியூ ஹோல்டர் டாட் ஐட்டம் வியூங்கிறது வியூ ஆக்சுவலாக டாட் இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஐடி பேரண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து இதுலேயும் நம்ம வந்து ஃபைண்ட் வியூ பை ஐடி வச்சு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபைண்ட் வியூ பை ஐடி வச்சு இதில் என்னென்ன ஐடி நேம்லாம் கொடுத்துருக்கோமே ஐட்டம் இது அதை வந்து இங்கே கால் பண்ணணும். இங்கே வந்து என்னென்னா வேர் டைட்டில் ஆல்பம் டைட்டில் இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ டாட் ஃபைண்ட் வியூ பை ஐடி. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் வியூ பை ஐடி இது வந்து டெக்ஸ்ட் வியூ ஆர் டாட் ஐடி ஆல்பம் டைட்டில். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஆல்பம் டிஸ்கிரிப்ஷன் ஸோ இந்த ஆல்பம் டிஸ்கிரிப்ஷனில் ஆல்பம் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் கொடுக்குறோம். இது ரெண்டு தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக ஆல்பம் வியூ ஹோல்டர் டாட் ஆல்பம் டைட்டில் டாட் செட் டெக்ஸ்ட் பண்ணலாம். நம்ம டெக்ஸ்ட் டைரெக்டாக பண்ணலாம். இதில் வந்து நான் டைட்டில். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் ஆல்பம் டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் P1. ஓகே, P1 மீன்ஸ் இதுவும் ஆக்சுவலாக இதுவுமே பொசிஷன் தான் உங்களுக்கு இப்படி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை, ஒன்று தான் பண்ணணும். இந்த ஆல்பமில் வந்து நம்ம டேட்டா செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறேன். ஃபங்க்ஷன் செட் ஆல்பம் டேட்டா. இந்த ஆல்பம் டேட்டாவில் வந்து mutable list of string. ஓகேவா? so this dot album list is equal to album data set changed. ஓகேவா? ஸோ இது வந்து டேட்டா செட் சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து ஒன்ஸ் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டுக்கு பண்ணோன்னா அதை வந்து நம்ம இந்த அடாப்டருக்கு வந்து நோட்டிஃபை பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து யூஐயில் வந்து லேஅவுட் சேஞ்ச் ஆகும்.
இல்லைன்னா நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா யூஐயில் வந்து நமக்கு லேஅவுட் சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே நோட்டிஃபை டேட்டா செட் சேஞ்ச் கொடுக்குறோம் ஓகேவா. ஓகே டன். ஸோ இப்போ இந்த அடாப்டரை நம்ம இங்கே இருக்கிற ரீசைக்கிளர் வியூவில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரீசைக்கிளர் வியூக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த அடாப்டரை இங்கே வந்து கால் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஆல்பம் அடாப்டர் ஓகே சாரி வேல் ADAPTOR adapter is equal to album adapter ஓகேவா. ஸோ இந்த அடாப்டர் டாட் செட் அடாப்டர் இதில் வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் கொடுக்குறோம் ஓகேவா. மியூட்டபிள் லிஸ்ட் ஆஃப் ஓகே இப்படி தானே கொடுக்கணும் இல்லையா. ஓகே ஏதாவது பார்க்க ஓகே இங்கே ஓகே இங்கே ஓகேவா. ஓகேவா. ஸோ நம்ம லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து ஆல்பம்குள்ளே சென்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ இந்த அடாப்டரையும் இந்த ரீசைக்கிளர் வியூவையும் வந்து லிங்க் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசைக்கிளர் வியூ டாட் செட் அடாப்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அடாப்டர் இஸ் ஈக்குவல் டு அடாப்டர் டேரெக்டாகவே நம்ம லிங்க் பண்ணிடலாம். இந்த அடாப்டருக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று என்ன பண்ணோம்னா லேஅவுட் மேனேஜர்னு ஒன்று உண்டு. ஸோ அது என்னென்னா அதுதான் நம்ம வந்து ரீசைக்கிளர் வியூ வந்து வெர்டிக்கலாக வரணுமா ஹரிசாண்டலாக வரணுமா அதோட கிரிட் மாதிரி வரணுமா ஸோ அந்த லேஅவுட்டை வந்து டிஃபைன் பண்ணுறது. ஆல்பம் வியூ டாட் layout manager is equal to layout manager dot so actually layout manager not this one linear layout manager something linear layout manager okay matching not vertical actually. ஸோ இது வந்து லீனியர் லேஅவுட் மேனேஜர் போட்டு தான் போடுவோம். ஓகே திஸ் ஓகே யா. ஸோ லீனியர் லேஅவுட் மேனேஜர் டாட் திஸ் ஓகேங்களா. ஸோ இப்படி போட்டுட்டு நம்ம வந்து அடாப்டர் வந்து செட் பண்ணிட்டோம் இந்த ஐட்டம் வச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம டைட்டிலில் வந்து செட் ஆகிடும். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஆல்பமோட வேல்யூவை எடுக்கலையா ஆக்சுவலாக. ஸோ ஆல்பமோட வேல்யூ எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன். வேல் ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஆல்பம் ஐட்டம் இருக்கா ஆல்பம் ஐட்டம் இருக்கா. ஆல்பம் ஐட்டமோட பொசிஷன் வந்து இந்த P1 பொசிஷன் தான் இந்த P1 வச்சு நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ அந்த P1 வச்சு எடுத்து நம்ம ஷோ பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த டைட்டில் எல்லாமே உனக்கு வந்து இந்த டேட்டாவை வந்து லோட் ஆகணும் ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சு. நான் ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி நம்ம இந்த லிஸ்ட்லாம் ஷோ ஆயிடுச்சுன்னா ஸோ இதுதான் வந்து நமக்கு ரீசைக்கிளர் வியூ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது. ஓகே சரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம கொடுத்த அவ்வளோ டேட்டாவும் வந்து டைட்டில் மாதிரி நமக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரீசைக்கிளர் வியூ. இதில் வந்து நான் கஷ்டமாக இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக 4 டேட்டா போட்டிருக்கேன். இதே இது நீங்கள் வந்து 100 டேட்டாஸ் 200 டேட்டாஸ் போட்டாலுமே நமக்கு வந்து லோட் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐனா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஏபிஐ வந்து எப்படி கால் பண்ணுறது ஆண்ட்ராய்டில் ஏபிஐனா என்ன. ஸோ லைவ் டேட்டா சர்வர்லேருந்து லைவ் டேட்டாஸ் எப்படி எடுக்கிறது. ஸோ அந்த டேட்டாவை வந்து நம்ம வந்து உங்களுக்கு இந்த போஸ்ட்டில் வந்து ரீசைக்கிளர் வியூவில் லோட் பண்ணி காட்டுறேன் ஓகேவா. ஸோ லோட் பண்ணி காட்டுறப்போ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாயிரும் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஹோம் வியூவில் வந்து ஹோம் வியூ XMLல வந்து நம்ம ரீசைக்கிளர் வியூ போட்டிருக்கோம் ஓகேவா. ஸோ ரீசைக்கிளர் வியூ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரீசைக்கிளர் வியூ க்ரியேட் பண்ணி அதோட ஐடி ஸோ இந்த ஐடியை வந்து ஹோம் ஆக்டிவிட்டியில் கால் பண்ணணும் ஓகேவா. இங்கே கால் பண்ணியிருக்கோம் ஹோம் ஆக்டிவிட்டியில் ரீசைக்கிளர் வியூ. ஸோ ரீசைக்கிளர் வியூக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ரீசைக்கிளர் வியூ இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு அடாப்டர் கன்ஃபார்ம் வேணும். ஷுவராக ஒரு அடாப்டர் வேணும். ஷுவராக ஒரு சைல்டு XML வேணும். ஐட்டம் எலமெண்ட் வேணும். ஸோ இதுதான் ஐட்டம் எலமெண்ட். இந்த ஐட்டம் எலமெண்ட் தான் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு உள்ளே வர்ற இந்த ஒவ்வொரு ஐட்டம் எலமெண்ட் ஓகேவா. இதுக்கு உள்ளே வர்ற ஒவ்வொரு ஐட்டம் எலமெண்ட் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ஐட்டம் எலமெண்ட்டை தான் நம்ம அடாப்டர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். இந்த அடாப்டர் தான் இந்த லிஸ்ட்டு ஒன்றா ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதனால் அந்த ஐட்டம் எலமெண்ட்டை இங்கே போட்டு இந்த ஆல்பமோட சைஸ் இந்த ஆல்பம் வந்து எங்கேருந்து வருதுன்னு
டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த செட் ஆல்பம் வந்து நம்ம எங்கே கால் பண்ணியிருக்கோம்னா ஹோமில் கால் பண்ணியிருக்கோம். செட் ஆல்பம் கால் பண்ணி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் வந்து சென்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ இந்த ஆல்பம் தான் நமக்கு வந்து இங்கே ஆல்பமோட டேட்டாவை வந்து நம்ம இங்கே மாற்றுறோம். ஓகேவா. இங்கே வியூ ஃபார்ம் ஆகுது, இது வந்து சைஸு. ஸோ இங்கே வந்து டேட்டா அசைன் ஆகுது. ஓகேவா. ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. நீங்கள் எந்த ரீசைக்கிள் வியூ கிரியேட் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் அடாப்டர் வரும். உள்ள டேட்டா மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து லேஅவுட் மேனேஜர் போடுறோம். இதில் வந்து நீங்கள் ஹரிசாண்டலாக வேணுமா வெர்டிக்கலாக வேணுமா நீங்கள் லேஅவுட் மேனேஜர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இது அடாப்டர் வந்து நம்ம லாஸ்ட்டில் ஃபைன் பண்ணுறோம். தென் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் வந்துடும். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரீசைக்ளர் வியூ அதை வந்து லைவ் டேட்டா சர்வர்லேருந்து எடுத்து எப்படி இங்கே ஃபீட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.